எடுத்த எடுப்புலயே 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது ஒண்ணு அவருக்கு நிதிநிலை மேலாண்மை அறிக்கை பத்திய அந்த கருத்தியல் ரீதியான ஆழ்ந்த அந்த அனுபவமோ அறிவோ இல்லையோ அப்படிங்கறது தான் காட்டுது. ஏன் அப்படின்னு சொன்னா 1947ல இருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் ரூபாய் கடன், அதற்கு பிறகுதான் அந்த 6 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கறதா இதுதான் இந்த சேர்த்து அந்த மொத்த கணக்கு அப்படிங்கறதா இந்த 10 லட்சம் ரூபாய். அதே மாதிரி அப்ப இருந்த பணத்துக்கும் இப்ப இருந்த பணத்திற்குமே பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு. இதை நம்ம தங்கத்தோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப இருந்த தங்கத்துடைய விலை என்ன, இப்ப இருக்க தங்கத்துடைய விலை என்ன அப்படின்னு. இதை தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய கடன் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் இந்த கடனையும் சேர்ந்ததுதான் அதற்கான அந்த கடன் சுமை அப்படிங்கிற வார்த்தையே நம்ம அங்கதான் கொண்டு வர முடியும். அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இப்போ 40.6 லட்சம் கோடி ரூபாய். நம்ம அந்த வரம்பு அப்ப நம்ம எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம்னு பார்த்தா 28.5% வரைக்கும் கடன் வாங்கலாம். ஆனா தமிழ்நாடுடைய அந்த கடன் வரம்பு அப்படிங்கிறது 26% தான் இருக்குது. அப்ப அந்த கடன் அந்த வரம்புக்குள்ளதான் வாங்கியிருக்கோம். அதே நேரத்துல உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்திருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அந்த டைம் கோவிட் பீரியடு, நிறைய நிதி பேரிடர் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் நம்ம வர வேண்டிய ஒரு காலகட்டத்துல தான் இது பதவியேற்றுச்சு. அப்படி இருக்கும்பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு அபத்தமான ஒரு கூற்று தான். நீங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதிர்கால தலைமுறையினருக்கான முதலீடு திட்டங்களாகவும் கல்விக்கான திட்டங்களாகவும் இப்படிதான் இந்த திட்டங்கள் முழுவதும் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கடனா சும்மா அப்படியே எடுத்து வாங்கி நம்ம என்னமோ கேட்க அப்படியே அள்ளி கொடுக்கற மாதிரி எல்லாம் கிடையாது. அதை தாண்டி இதுக்கு ஒரு பொருளாதார குழு இருக்கும். அந்த நிபுணர் குழு எல்லாம் இதெல்லாம் பண்ணலாம், இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும். ஒரு ரூபாய்க்கும், அதாவது செலவினத்துக்கும் வருவாய்க்கும் இடையில உள்ள அந்த நிதியை நம்ம பட்ஜெட்ல போடணும். ஒரு ரூபாய்க்கு கூட சட்டப்பேரவையில கணக்கு காட்டணும். இதை அந்த தலைமை கணக்காயர் அலுவலகம் சரிபார்க்கும். அந்த தணிக்கை குழு சரிபார்க்கும். இதுதான் ஒரு கடன் வாங்குறோம், அதை செலவு செய்யறோம், அதை முதலீடு பண்றோம் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கூற்று, இத பத்திய கருத்தியல் அடிப்படை அறிவு கூட இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்லையோ அப்படிங்கறத தான் அது பிரதிபலிச்சுது.